கேம்வீவர்ஸ் இலங்கையில் இந்த குறிப்பிட்ட காலங்களில் வந்து அதிகமான மழை வீழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரம் இலங்கையில் எல்லா இடங்களில் நிறைய இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கடித்திருக்கிறது. அதே போன்று பல இடங்களில் மண் சரிவு, இன்னும் மின் துண்டிப்பு, இதுபோல் பல அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இந்த குறிப்பிட்ட காலங்களில் வந்து மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கிறது. வந்து எல்லா இடங்களிலும் முழு ஸ்ரீலங்காவிலையும் அதிகமான இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்திருக்கிறது. அதுபோல் அதிகமான மழை வீழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ முடிந்த அளவு வந்து ப்ரே பண்ணுங்கள். இலங்கை சிச்சுவேஷன் இப்போது வந்து ரொம்பவே மோசமாக இருக்கிறது வந்து இந்த அதிகமான மழை வீழ்ச்சி காரணமாக. அதே நேரம் அதிகமான மக்கள் வந்து இந்த வெள்ளப்பெருக்கினால் மிகவும் துன்பத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து அனைவருக்காக வேண்டியும் ப்ரே பண்ணுங்கள். இப்போ கூட தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லா இடங்கள்லையும் வந்து அதிகமான மழை, காற்று, மிகவும் பலத்த காற்று, அதுபோல் நிறைய இடங்களில் வந்து மரங்கள் விழுந்திருக்குது. நிறைய இடங்களில் மரங்கள் விழுந்து இன்னும் அதிகமான இடங்களில் பாலங்கள் வந்து உடைந்து சேதமாக இருக்கிறது. இன்னும் நிறைய இடங்களில் மண் சரிவு, அதுபோல் மரங்கள் விழுந்து பாதைகளால் போக வர முடியாத சிச்சுவேஷன் வந்து. அதுபோல் நிறைய இடங்களில் அதிகமான பாதிப்பாக இருக்கிறது வந்து. இப்போ கூட தொடர்ந்து இடைவிடாது இரவு பகலாக மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த வகையில் அதிகமான இடங்களில் அதிகமான சேதம். பல இடங்களில் வந்து இந்த வெள்ளப்பெருக்கினால் நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு சேட் நியூஸ் வந்து கவலையாக இருக்கிறது. ஸோ அனைவருக்காக வேண்டியும் முடியுமானவரை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் ப்ரே பண்ணுங்கள். அதுபோல் இந்த அதோட மின் துண்டிப்பு, நிறைய இடங்களில் மின் துண்டிப்பு, இன்னும் பல சேதங்கள். ஸோ இந்த அதிகமான மழை வீழ்ச்சி குறைந்து மக்கள் சாதாரண சிச்சுவேஷனுக்கு வரணும்னு சொல்லி ப்ரே பண்ணி. என்னென்னா அவ்வளோ பெரிய மழையாக இருக்கிறது வந்து ரொம்பவே கவலையாக இருக்குது. அதே நேரம் வியாபாரம், அது மட்டும் இல்லாமல் மற்ற தொழில் தொடர்புகள் எல்லாம் மிகவுமே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது வந்து இந்த மழை காரணமாக. ஸோ அந்த வகையில் மிகவும் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனாக இருக்கிறது. எனிவே இந்த மழை வீழ்ச்சி குறைந்து மக்கள் சாதாரண நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ப்ரே பண்ணுங்கள். முடிந்த அளவு வந்து இந்த வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி முடிந்த அளவு வந்து ப்ரே பண்ணுறது மட்டும் இல்லாமல் உதவி செய்ய முடியுமானவங்க உதவி செய்யுங்க. இந்த மழை இன்னும் தொடருமானால் அதிகமான வெள்ளப்பெருக்கினால் அதிகமான இடங்களில் பாதிப்புகள் இன்னும் உருவாகலாம். ஸோ அதனால் முடிந்தளவு வந்து ப்ரே பண்ணுங்கள். அதோட இடைவிடாத மழை காரணமாக நிறைய பாதைகள் கூட குழி விழுந்து, அது மட்டும் இல்லாமல் அந்த பாதைகள் அதிகமான நீரோட்டம்ன்றதுனால வாகனங்கள் கூட போக முடியாத சிச்சுவேஷன் நிறைய இடங்கள் இருக்குது வந்து மிகவும் அசம்பாவிதமாக இருக்கிற. அதே நேரம் இந்த அதிகமான மழை வீழ்ச்சி காரணமாக வயல் நிலங்கள், அதுபோல் நிறைய இடங்களில் வந்து அந்த விவசாய செய்யப்பட்ட நிலங்கள் அதிகமான சேதங்கள் உருவாகிக்கிறது வந்து. அதுபோல் இந்த பயிர் நிலங்கள், இன்னும் அந்த மரக்கறி நட்டப்பட்ட இடங்கள், தோட்டங்கள், இதுபோல் பல சேதங்கள், அதிகமான சேதங்கள். ஸோ இந்த மழை கிட்டத்தட்ட ஒரு 1 வீக், அநேகமாக 1 வீக் இருக்கும், தொடர்ந்து இப்படித்தான் பெய்து கொண்டே இருக்கிறது அதிகமான மழை. ஸோ அதனால் முடிந்த அளவு வந்து எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். இந்த சேதங்கள் வந்து குறையணும். இந்த அதிகமான மழை பெய்கிறது வந்து குறைந்து இந்த காற்றோட்டம் பெரிய அசம்பாவிதமாக இருக்கிறது. அதிகமான காற்றோட்டத்துடன் கூடிய மழையாகத்தான் இருக்கிறது வந்து. ஸோ அந்த வகையில் அதிகமான சேதங்கள், நிறைய இடங்களில் பல சேதங்கள். ஸோ முடிந்த அளவு ப்ரே பண்ணுங்கள். அனைத்து
மக்களுக்காக வேண்டியும் இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே ஒரு வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சிச்சுவேஷன். ஏன்னா அந்த அளவுக்கு அசம்பாவிதங்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப குளிர், அதோட பெரிய மழை, பெரிய காற்று, மரங்கள் நிறைய இடங்களில் மரங்கள் விழுந்திருக்கிறது. அதே நேரம் மின் கம்பங்கள் மின் கம்பங்கள் விழுந்து அது நேரம் நிறைய வாகன ஆக்சிடென்ட், நிறைய இடங்களில் நிறைய ஆக்சிடென்ட்கள் நடந்திருக்கிறது ஸோ இந்த அதிக மழை காரணமாக நிறைய அவ்வளோ சொல்ல முடியாத அசம்பாவிதங்கள் இலங்கையில் நடந்திருக்குது. ஸோ அந்த வகையில் முடியுமானவரை ப்ரே பண்ணுங்கள். அதுபோல் அக்குர்ணையில் கூட இந்த அதிகமான மழை காரணமாக ஓரளவு பெரிய சேதங்கள் இல்லை. அதே நேரம் ஓரளவு நீர் வந்திருக்கிறது. ஓரளவு வெள்ளப்பெருக்கு போன்று வந்திருக்கிறது. ஆனால் பெரிய சேதம் எதுவும் வந்தில்லை. அந்த வகையில் ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா அந்த எல்லாம் பாதுகாத்துட்டான். எதைப்படியோ யாருக்கும் எந்த சேதம் வரக்கூடாதுன்றனால முடியுமானவரை எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்க. ஏன்னா இந்த வெள்ளப்பெருக்கு மிகவும், அதே நேரம் கொழும்புல கூட இந்த வெள்ளம் பீட்டி இது போல் நிறைய இடங்களில் நிறைய அசம்பாவிதங்கள் பொதுவாக அந்த வெள்ளப்பெருக்கு மழையினால் நடந்திருக்கிறது அதே நேரம் கொழும்புலையும் நிறைய இடங்களில் இந்த வெள்ளப்பெருக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய நீர்மட்டம் உயர்ந்திருக்குது ஸோ அதனால் இந்த வெள்ளப்பெருக்குன்றது மிகவும் சேதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால் யாருக்கும் எந்த அசம்பாவிதம் வந்துடக்கூடாதுன்றதுனால முடிந்தளவு எல்லோரும் எல்லாருக்காக வேண்டியும் அந்த பிரார்த்தனைகளை செய்யுங்க. கட்டாயம் ப்ரே பண்ணுங்கள், துவா செய்யுங்க. இன்னும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது இந்த காற்று இன்னும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு தான் இருக்கிறது இப்போ கூட அதிகமான காற்றாக தான் இருக்கிறது காற்று வர கூடிட்டு தான் இருக்குது மழையும் கூடிட்டு தான் இருக்குது. நிறைய ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு இருக்கிறது ஸோ அந்த வகையில் நிறைய சேதங்கள் நடந்திருக்கிறது. இதுக்கு பின்னால் எந்த சேதம் வரக்கூடாது, இந்த மழை நின்று விடணும். இந்த காற்று அதே நேரம் இந்த சேதங்கள் எல்லாம் குறைந்துடணும் சொல்லி முடிந்தாலும் எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ வெரி மச் ஃபார் everyone for watching KM Views. Thank you very much. And finally subscribe our KM Views. And also அதே நேரம் எங்களோட வீடியோஸ் கால்டின் முகமது ஃபேஸ்புக் பேஜ்லேயும் உங்களுக்கு பார்க்கலாம். நிறைய இது மாதிரி வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், லைவ் வீடியோ போட்டிருக்கிறோம் எனிவே தேங்க்யூ வெரி மச் everyone.